सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। निधाय हृदि विश्वेशं विधाय गुरुवन्दनं बालानां सुखबोधाय क्रियते तर्कसङ्ग्रहः। ஸ்ரீகுருभ्यो நமः. நாம இப்போ லிங்கத்ரைவித்யம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதுலேயும் குறிப்பாக அன்வய விதிரேகி அப்படிங்கிறத பார்க்காம நேரடியாக கேவலான்வயி அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்ததாக இப்போ கேவல வெதிரேகி அப்படிங்கிற ஹேதுவை பார்க்க போறோம். இந்த கிரந்தத்துல அதை சொல்லக்கூடியதான பங்கி இப்படி இருக்கு. வெதிரேக மாத்திர வியாப்திகம் கேவல வெதிரேகி, அதாவது அன்வய வியாப்தி சூன்யத்வே சதி வெதிரேக வியாப்தி மத்துவம், அதாவது அன்வய வியாப்தியை கொண்டிருக்காமல் வெதிரேக வியாப்தியை மட்டும் கொண்டிருக்கக்கூடிய ஹேதுவானது வெதிரேக கேவல வெதிரேகி எனப்படுகிறது. கேவல வெதிரேகி ஹேது, அதாவது எந்த ஹேதுவில அன்வய வியாப்தி சொல்ல முடியாதோ வெதிரேக வியாப்தியை மாத்திரம்தான் சொல்ல முடியுமோ அந்த ஹேதுவிற்கு பேர் கேவல வெதிரேகி. அதற்கு உதாரணம் என்ன? யதா பிருத்திவி இதரேபியஹ பித்யதே கந்தவத்வாத். இங்கே பிருத்திவி பக்ஷः, இதர பேதः சாத்தியம், ஹேதுஹு கந்தவத்வம் ஹேதுஹு. நாம பிரசித்தமாக பர்வதோ வன்னிமான் தூமாத் அப்படிங்கிறதுல பார்த்திருக்கோம். பர்வதः அக்ஷः, வன்னிஹி சாத்தியதே, கேன ஹேதுனா, எந்த ஹேதுவினால அப்படின்னு கேட்டா தூமேன ஹேதுனா, தூமஹா ஹேதுஹு. அத போலதான் இங்கேயும் இருக்கு. இப்போ இந்த இடத்துல பிருத்திவி பக்ஷா, பிருத்திவின்னா என்னன்னு நமக்கு தெரியும். சாத்தியமாக இருக்கக்கூடிய இதர பேதா அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டா இதர பேதா மற்றத்தினுடைய பேதா அப்படின்னா என்னது? பிருத்திவி இதர பேதா. இப்போ நாம ஒரு பதார்த்தத்தை எடுத்துப்போம், கொஞ்சம் ஜலத்தை எடுத்துப்போம். இந்த ஜலமானது பிருத்திவி இதரமா இல்லையா அப்படின்னு கேட்டா பிருத்திவி இதரம் தான். பிருத்திவி இதரம்னா என்னது? பிருத்திவி பின்னம்னு அர்த்தம். படஹா கட பின்னஹா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? கடத்தை காட்டிலும் படமானது வேறானது. இந்த வேறானதுன்னு சொல்றோம் இல்லையா, பேதஹா, இதுதான் இங்க இதர பதத்தினால சொல்லப்படுறது. அப்படி பார்த்தோம்னு சொன்னா பிருத்திவி இதரத், பிருத்திவியை காட்டிலும் பின்னமானது எதுன்னு கேட்டால் பிருத்திவியை தவிர்த்து லோகத்துல இருக்கக்கூடிய மற்ற அத்தனை பதார்த்தங்களுமே பிருத்திவி பின்னமானதுதான். இப்போ என்னை காட்டிலும் வேறானது அப்படின்னு நான் சொன்னேன்னா இந்த உலகத்துல என்னை தவிர்த்து மற்ற அத்தனை பதார்த்தங்களுமே என்னை காட்டிலும் வேறானதுதான். அத போல பிருத்திவி இதரத்து அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, பிருத்திவி பேதகான்னு சொல்லியாச்சுன்னா அந்த பேதகா எங்க பிரசித்தமா இருக்குன்னு கேட்டால் பிருத்திவியை தவிர்த்து உலகத்துல எத்தனை பதார்த்தங்கள் இருக்கோ அத்தனை பதார்த்தங்களிலும் அந்த பேதகா இருக்கு, பிருத்திவி பேதகா இருக்கு.
அப்போ பிருத்திவி ஈதரத் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அந்த இதர பதார்த்தத்துக்கு எது அர்த்தம்னு கேட்டால் பிருத்திவியை தவிர்த்து மற்ற அத்தனை பதார்த்தங்களும், ஏன்னா பிருத்திவியை தவிர்த்து மற்ற அத்தனை பதார்த்தங்களிலும் பிருத்திவி பேதா இருக்கு. சரி, இப்போ இன்னொரு ஒரு பேதா அங்க பிருத்திவி ஈதர அப்படிங்கிற பதார்த்தமான எது சொன்னோம், பிருத்திவியை தவிர்த்து மற்ற எல்லா பதார்த்தங்களும். தத் பேதா பிருத்திவி ஈதர பேதா மறுபடியும் அது எங்க வந்து நிக்கிறது அப்படின்னு கேட்டா பிருத்திவியில வந்துதான் முடியறது. இப்போ உதாரணத்துக்கு இதை புரியறதுக்காக நம்ம சொல்லலாம். இப்போ இந்த கோஷ்டத்துல இந்த ஒரு ரூம்ல ரெண்டு பதார்த்தங்கள்லாம் இருக்கு. ஒண்ணு என் கையில இருக்கக்கூடியதான ஒரு புஸ்தகம், இன்னொன்னு இந்த ஒரு ரிமோட் இருக்கு. இந்த ரெண்டு தான் மொத்தமே இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ பிருத்திவி பேதா இங்க நான் காமிக்கிறதா இருந்தா எங்க காமிக்கலாம், என் கையில இன்னொரு கையில இருக்கக்கூடிய அந்த ரிமோட்ல இருக்கு பிருத்திவி பேதா. பிருத்திவி பேதா ரிமோட்ல இருக்கு, தத் பேதா எங்க இருக்குன்னு கேட்டா நான் மறுபடியும் நான் பிருத்திவி இந்த புஸ்தகத்தெல்லாம் காமிக்கணும் இல்லையா. புஸ்தக பேதா இந்த ஒரு வச்சு பேசிருக்கோம், இந்த இடத்துல ரெண்டு பதார்த்தங்கள் தான் இருக்குன்னு. புஸ்தகம் என்கிட்ட ஒண்ணு இருக்கு, கையில ஒரு ரிமோட் இருக்கு. இந்த புஸ்தக பேதா வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா இந்த ரிமோட்லன்னு சொல்லுவேன். புஸ்தக பின்னஹா யஹா பதார்த்தா தத் பேதா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா அது எங்க முடியும், மறுபடியும் இந்த புஸ்தகத்துல தான் வந்து முடியும் இல்லையா. அப்போ அத போல இங்கேயும் பிருத்திவி ஒரு பக்கம், ததிதரத் அப்படிங்கிறதுனால மொத்த உலகமும் பிருத்திவியை தவிர்த்து உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பதார்த்தங்களும் ஒரு பக்கம் இருக்கு. இப்போ இதுல பிருத்திவி பேதா எங்க இருக்குன்னு கேட்டா பிருத்திவியை தவிர்த்து உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பதார்த்தங்களையும் இருக்கு. தத் பேதா எங்க இருக்குன்னு கேட்டால் ஒரே ஒரு இடத்துல தான் பிருத்திவியில் தான் மறுபடியும் சேர்றது இல்லையா. இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிருத்திவி ஈதர பேதா இப்ப எங்க வந்து நிக்கிறது, பிருத்திவியில தான் வந்து நிக்கிறது. இந்த பேதா தான் இங்க சாத்தியமா இருக்கு. பிருத்திவி ஈதர பேதா அதுதான் இங்க சாத்தியம். ஹேதுஹு என்னது அப்படின்னு கேட்டா கந்தஹா ஹேதுஹு. சரி, இப்போ நமக்கு இந்த இடத்துல அனுமானத்துல பக்ஷா எது, சாத்தியம் எது, ஹேது எதுன்னு தெரிஞ்சிருக்கு. இப்போ நாம என்ன பண்ணணும், இந்த ஹேது சத்ஹேதுவா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதற்கு நாம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சத்ஹேதுவான்னு கவனிக்கிறதுக்கு ரெண்டு விஷயங்கள் வேணும். ஹேதுவுல ரெண்டு குணங்கள், ஒண்ணு வியாப்தி இருக்கான்னு பார்க்கணும், இன்னொன்னு அந்த ஹேது பக்ஷ விருத்தியா இருக்கான்னு பார்க்கணும். இந்த ரெண்டு விஷயங்களை பார்க்கணும். இதுல முதல் விஷயா வியாப்தி. நாம ஏற்கனவே படிச்ச வியாப்தி என்னது, அன்வய வியாப்தியை நாம படிச்சிருக்கோம். அன்வய வியாப்தினா என்னது அப்படின்னா இரண்டு பாவ பதார்த்தங்களுக்குள்ளார இருக்கக்கூடியதான ஒரு வியாப்தி. சரி, இப்போ நமக்கு இங்கே வியாப்தியை சொல்ல முடியுமா, அதாவது எங்க எங்க பிருத்திவி இதர பேதம் இருக்கோ அங்க கந்தஹா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமான்னு பார்க்கணும். நம்ம இப்படித்தானே பார்த்தோம், அன்வய வியாப்தி ஸ்தலத்துல பர்வதோ வன்னிமான் தூமாத் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணினோம் அப்படின்னு கேட்டா ஹேதுவுக்கும் சாத்தியத்துக்கும் வியாப்தி இருக்கா அப்படிங்கிறத நாம பார்த்தோம். அதாவது எத்திர தூமஹா தத்திர வன்னி அப்படிங்கிறத மகானசத்துல, அதாவது ஏற்கனவே சித்தமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம பார்த்தோம். இங்க இந்த சாஸ்திரத்துல நமக்கு 3 விஷயங்கள் பின்னாடி சொல்லி கொடுக்க போறோம். ஆனா நம்ம படிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கிறதுக்காக இப்பயே நம்ம பார்க்க போறோம். அதாவது பக்ஷா சபக்ஷா விபக்ஷா அப்படின்னு 3 பதார்த்தங்கள். பக்ஷான்னா என்னது, சந்திக்த சாத்தியவான் பக்ஷா, அதாவது சம்சயத்துக்கு விஷயமாக இருக்கக்கூடிய ஒன்றை கொண்டிருப்பது. எப்படி நாம இப்ப பர்வதோ வன்னிமான் தூமாத் அப்படின்னு அனுமானம் பண்றோமே, இந்த சமயத்துல நமக்கு பர்வதா வன்னிமான் நவா அப்படின்னு தெரியல, சம்சயமா தான் இருக்கு. இந்த சம்சயத்துக்கு விஷயா எதுன்னு கேட்டா வன்னிகி இல்லையா, அதைத்தானே இருக்கா இல்லையான்னு நம்ம சம்சயிச்சுட்டு இருக்கோம். அப்போ சந்தேகத்துக்கு விஷயமாக இருக்கு வன்னிகி. அப்பேற்பட்ட சாத்தியத்தை கொண்டது எது,
அதாவது சம்சயத்திற்கு விஷயமாக இருக்கக்கூடிய வன்னியை சாத்தியமாக கொண்டது எதுவோ அதுதான் பக்ஷா. பிரகிருதத்துல பர்வதா தான் அப்படி இருக்கு. ஏன்னா பர்வதத்துல தானே வன்னி இருக்கா இல்லையான்னு நம்ம சந்தேகிச்சுட்டு இருக்கோம். இப்போ சந்தேகத்துக்கு விஷயமாக இருக்கக்கூடிய வன்னியை இருக்கக்கூடியது பக்ஷா. சபக்ஷான்னா என்னது? நிச்சித சாத்தியவான். அதாவது எங்கு நமது சாத்தியமானது, நம்ம அனுமானத்தை எதை சாத்தியமா எடுத்துட்டு இருக்கோமோ அந்த பதார்த்தமானது இருப்பதாக நிச்சயம் செய்யப்பட்டுள்ளதோ அது சபக்ஷா. நாமளே இதை எப்படி பார்ப்போம்? யதா மகானசம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எந்த இடத்துல நாம இந்த வியாப்தியை கிரகிச்சுண்டோமோ, அதாவது ஹேதுவும் சாத்தியமும் ஒன்றாக இருக்கு அப்படிங்கிறத எந்த இடத்துல ஏற்கனவே கிரகிச்சுட்டு இருக்கோமோ, நிச்சயமாக இருக்குன்னு தெரிஞ்சுட்டு இருக்கோமோ, அந்த இடத்துக்கு சபக்ஷகான்னு பெயர். விபக்ஷா அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டா, எங்கு சாத்தியாபாவமானது நிச்சயிக்கப்பட்டுள்ளதோ, இங்க கண்டிப்பாக சாத்தியம் கிடையாது அப்படின்னு நாம எங்க நிச்சயமாக சொல்லிக்கிறோமோ அந்த இடத்திற்கு விபக்ஷகான்னு பெயர். யதா ஹ்ரதா, இந்த நீர்நிலையில கண்டிப்பாக வன்னி கிடையாது நமக்கு தெரியும். அப்போ நிச்சித சாத்திய அபாவவான் அப்படிங்கிறது விபக்ஷா. சரி, இதை எதுக்காக நம்ம பார்த்தோம் இப்போ அப்படின்னு கேட்டா, இந்த அன்வய வியாப்தி சொல்ற இடத்துல நம்ம பார்த்தோம்னா நமக்கு சபக்ஷம் ஒண்ணு கண்டிப்பாக இருக்கும். பர்வதோ வன்னிமான் தூமாத் அப்படின்னு சொன்ன உடனே யதா மகானசம்னு நிச்சிதமான ஒரு இடத்தை காண்பிப்போம். அதாவது எங்க நாம இந்த சாமானாதிகரண்யத்தை தூம வன்யோகம் சாமானாதிகரண்யத்தை எங்க கிரகிச்சுண்டோமோ அந்த இடத்த ஒண்ணு காண்பிப்போம். இப்போ நாம இந்த இடத்துல அப்படி காண்பிக்க இயலாது. எப்படி பாருங்க, பிருத்திவி இதர பேதா. இந்த பிருத்திவி இதர பேதா எங்கு சாத்தியம்? ஹேதுஹு கந்தா. இப்போ இந்த இடத்துல இந்த சாத்தியமானது எங்கு இருக்கு அப்படின்னு கேட்டால், பிருத்திவி இதர பேதா பிருத்திவியில மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயுமே இல்லை. அது இருக்கக்கூடிய இடம் ஒன்னே ஒண்ணுதான் பிருத்திவி. அந்த பிருத்திவியும் இப்ப என்னவா ஆயிருக்கு? பக்ஷமாக ஆயிடுது. பக்ஷமாக இருக்கிறத ஒண்ணு, அதாவது சந்திக்தமான சாத்தியத்தை கொண்ட ஒன்றை நிச்சித சாத்தியமாக சொல்ல முடியாது. நிச்சித சாத்தியவான் கிட்ட சபக்ஷா. எந்த இடத்துல நாம முன்னாடியே இந்த சாமானாதிகரண்யத்தை, அதாவது கந்த வியாபகா வன்னி அப்படின்னு நம்ம எந்த இடத்துல கிரகிச்சுட்டு இருக்கோமோ அது அந்த இடம் தானே சபக்ஷா. அப்படி ஒரு சபக்ஷத்தை இங்க நம்ம காமிக்கவே இயலாது. ஏன்னா இங்க இருக்கிறது அந்த சாத்தியத்தை கொண்ட இடம் ஒன்னே ஒண்ணுதான், அதுவும் பக்ஷமாக ஆயிடுது. ஏன்னா பிருத்திவி அப்படின்னு ஒன்னே ஒண்ணுதான் பிருத்திவி இதர பேதத்தை கொண்டிருக்கக்கூடியது. அது இப்போ பக்ஷமாக ஆயிடுது. அப்போ நமக்கு அன்வய திருஷ்டாந்தத்தை கிரகிச்சுக்கிறதுக்கு, அன்வய வியாப்தியை கிரகிச்சுக்கிறதுக்கு என்ன கிடைக்காது? ஒரு ஸ்தலம் கிடைக்காது, சபக்ஷா கிடைக்காது. நம்ம எங்கேயாவது சொல்ல முடியுமா? யத் கந்தவத் தத் இதர பேதா பாவவத் பிருத்திவி இதர பேதவத். யத் கந்தவத் தத் பிருத்திவி இதர பேதவத் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? அதாவது எது கந்தத்தை உடையதோ அது பிருத்திவி இதர பேதத்தை உடையது. எப்படி? எது தூமவானாக இருக்கோ, தூமத்தை கொண்டிருக்கோ அது வன்னியை கொண்டிருக்கு அப்படின்னு நம்ம திருஷ்டாந்தம் சொல்றோம் இல்லையா? அதாவது வியாப்தியை சொல்றோம் இல்லையா, அன்வய வியாப்திய. அத போல இங்க எது கந்தத்தை கொண்டிருக்கோ, அதாவது ஹேது கந்தா இல்லையா, அதனால எது கந்தத்தை கொண்டிருக்கோ அது சாத்தியத்தை, அதாவது பிருத்திவி இதர பேதத்தை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரே ஒரு இடம்தான் அப்படி இருக்கு, அதையும் நாம பட்சமா வச்சுட்டு இருக்கோம். சபக்ஷா இப்போ இல்லவே இல்லை. அதுதான் இந்த கிரந்தத்தை சொல்லி கொடுக்கிறான். யதா பிருத்திவி இதரேபியா பித்யதே
கந்தவத்வாத். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்ல முடியாது? எது கந்தவத் தத் இதர பேதவத் அப்படின்னு சொல்லவே முடியாது. அதனால நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல ஹேதுவுக்கும் சாத்தியத்திற்கும் நடுவுல அன்வய வியாப்திய, ரெண்டு விதமான அன்வய வியாப்தியும் சொல்லவே முடியாது. அப்படிங்கறதுனால வெதிரேக வியாப்திய சொல்றோம். வெதிரேக வியாப்தினா என்னது? இதுவே நம்ம படிச்சதே இல்லையே அப்படின்னு கேட்டா, நம்ம அதை இப்ப சொல்ல போறோம். அதை எழுதி வச்சுக்கணும். சாத்தியாபாவ வியாபகீபூத அபாவ பிரதியோகித்வம். சாத்தியாபாவ வியாபகீபூத அபாவ பிரதியோகித்வம். இதுதான் வெதிரேக வியாப்தி. நாம அன்வய வியாப்தி ஸ்தலத்தை என்ன பண்ணுவோம்? ஹேதுவுக்கும் சாத்தியத்துக்கும், அதாவது தூமத்துக்கும் வன்னிக்கும் நடுவுல வியாப்திய சொல்லுவோம். என்ன வியாப்திய சொல்லுவோம்? ரெண்டு விதமா சொல்லுவோம். ததபாவாதிகரண நிரூபித விற்த்தித்வா பாவஹா அப்படின்னு பூர்வபக்ஷ வியாப்தி சொல்லுவோம். அல்லது ஹேத்வதிகரண விற்த்தி அத்தியந்தாபாவ அப்பிரதியோகி சாத்திய சாமானாதிகரண்யம் அப்படிங்கிற சித்தாந்த வியாப்தியவாது சொல்லுவோம். இந்த வியாப்தியை சொல்லிட்டு இப்பேற்பட்ட வியாப்தியானது, அதாவது வன்னி நிரூபித வியாப்தியானது ஹேதுவில் இருக்குன்னு சொல்லுவோம். அத போல இங்கேயும் ஹேதுவுல சாத்திய நிரூபித வியாப்தி இருக்குன்னு சொல்லும் பொழுது இந்த வியாப்திய சொல்லணும். இங்க ஹேதுஹு கந்தவத்துவம், அதாவது கந்தா. இதுல பிருத்திவி இதர பேத நிரூபித வியாப்திய கந்தத்துல சொல்லணும். எந்த வியாப்திய சொல்லலாம்? அதைத்தான் இப்ப நாம சொன்னோமே, சாத்தியாபாவ வியாபகீபூத அபாவ பிரதியோகித்வம் அப்படிங்கிற இந்த வியாப்தியை சொல்ல போறோம். சொல்லியாச்சுன்னு சொன்னா, பிருத்திவீதர பேத நிரூபிதா வியாப்தி கந்தே அஸ்தி அப்படின்னு வந்துடும். சரி, இப்ப நாம இந்த வியாப்தியில இருக்கக்கூடியதான பதார்த்தங்களை தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த வியாப்தியில சாத்தியாபாவஹா அப்படிங்கிற ஒரு பதார்த்தம் இருக்கு. அடுத்தது வியாபகீபூதன் இருக்கு, அதாவது வியாபகத்துவம் அப்படிங்கிறது நடுவுல சேர்ந்திருக்கு. அதுக்கப்புறம் அபாவ பிரதியோகித்துவம் இருக்கு. இதுல சாத்தியாபாவகாங்கிறது நமக்கு தெரியும். சாத்தியம் பிருத்திவி ஈதர பேதா பிரகிருத ஸ்தலத்துல, ததபாவா பிருத்திவி ஈதர பேதா பாவா. சரி, நடுவுல வியாபகம்னு இருக்கே, அது என்னது அப்படின்னு கேட்டா, இது என்ன புதுசா இருக்குன்னு நினைச்சுக்க வேண்டாம். நாம இதை ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதாவது இந்த அன்வய வியாப்திய சொல்லும் பொழுது சித்தாந்த வியாப்தி ஒண்ணு சொன்னோம் இல்லையா? ஹேத்வதிகரண விற்த்தி அத்தியந்தாபாவ அப்பிரதியோகி சாத்திய சாமானாதிகரண்யம்னு சொன்னோம். அதுல ஒரு பகுதி நாம எடுத்துப்போம். ஹேத்வதிகரண விற்த்தி அத்தியந்தாபாவ அப்பிரதியோகித்துவம், இது அப்படியே எடுத்துப்போம். அதுல ஹேத்வதிகரணங்கிறத நீக்கிட்டு சாத்தியாபாவன்னு வச்சுப்போம். அல்லது தததிகரண விற்த்தி அத்தியந்தாபாவ அப்பிரதியோகித்துவம், இதுதான் வியாபகத்துவம். நான் மறுபடியும் சொல்றேன். தததிகரண விற்த்தி அத்தியந்தாபாவ அப்பிரதியோகித்துவம். தததிகரண விற்த்தி அத்தியந்தாபாவ அப்பிரதியோகித்துவம், இதுதான் வியாபகத்துவம். இதுல தத்பதத்தினால எதை எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டா, சாத்தியாபாவத்தை எடுத்துக்கணும். சரி, நம்ம பிரகிருத ஸ்தலத்திலே சாத்தியம் என்னது அப்படின்னு கேட்டால், பிருத்திவி ஈதர பேதா, இதுதானே சாத்தியம். சாத்தியாபாவகான்னா இப்ப என்னது? பிருத்திவி ஈதர பேதா பாவா. நல்லா கவனிச்சுக்கணும். பிருத்திவி ஈதரத் அப்படின்னு சொல்லும் பொழுது மொத்த உலகமும் வந்துடுறது. பிருத்திவியை தவிர்த்து மற்ற உலகத்துல கூடிய அத்தனை பதார்த்தங்களும் அதுல வந்துடுறது. பிருத்திவி ஈதர பேதா எங்க மறுபடியும் வருது? பிருத்திவியில வருது. இப்போ நாம எதை சொல்லிட்டு இருக்கோம்? சாத்தியத்தை சொல்லல, சாத்தியா பாவத்தை சொல்ல போறோம் இல்லையா? அதனால பிருத்திவி ஈதர பேதா பாவகாங்கிறத எடுத்துக்கணும். சாத்தியா பாவகா. பிருத்திவி ஈதர பேதா பிருத்திவியில, பிருத்திவி ஈதர பேதா பாவகா எங்க இருக்கும்?
பிருத்திவியை தவிர்த்து மத்த எல்லா இடத்துலயும் இருக்கும். அப்போ சாத்திய தத்பதத்தினால சாத்தியா பாவத்தை எடுத்துட்டோம். தததிகரணம் சாத்தியா பாவாதிகரணம் பிருத்திவி இதர பேதா பாவாதிகரணம். எதை எடுத்துக்கலாம்? பிருத்திவியை தவிர்த்து மத்த எதை வேணா எடுத்துக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு ஜலம்னு எடுத்துப்போம். சாத்தியா பாவாதிகரணம் ஜலம். தத்பதத்தினால சாத்தியா பாவா தததிகரணம் சாத்தியா பாவாதிகரணம் பிருத்திவி இதர பேதா பாவாதிகரணம் ஜலம். தததிகரண விருத்தி அத்தியந்தாபாவா, அதாவது ஜலத்துல இருக்கக்கூடியதான அத்தியந்தாபாவா. கசச்சித் அபாவா, எதையாவது ஒண்ணு சொல்லணும் நாம. ஆனா நம்மளால கண்டிப்பாக கந்தாபாவசிய அபாவா சொல்ல முடியாது. அதாவது அந்த கந்தத்தை அங்க சொல்ல முடியாது. கந்தாபாவா கண்டிப்பாக அங்க இருக்கும் அப்படிங்கிற தாற்பயம் இல்லையா? ஏன்னா கந்தஹா பிருத்திவியில தானே இருக்கும், ஜலத்துல இருக்காது. அப்போ அவசியம் கந்தாபாவா ஜலத்துல இருக்கதான் செய்யறது. அதனுடைய அபாவத்தை நம்மளால சொல்ல முடியாது. இப்போ வேற ஏதாவது ஒரு உதாசீனா அபாவா வன்யபாவான்னு எடுத்துப்போம். அப்ப என்ன எடுத்து நல்லா கவனிச்சுக்கணும். தத்பதத்தினால சாத்தியா பாவா, அதாவது பிருத்திவி இதர பேதா பாவா. தததிகரணம் ஜலம். தததிகரண விருத்தி அத்தியந்தாபாவா அப்படிங்கிறதுனால வன்யபாவா. தாதுஷ அபாவஸ்ய பிரதியோகி வன்னி அப்பிரதியோகி தூமா பாவா. இப்போ தூமா பாவத்துல என்ன வந்திருக்குன்னு கேட்டால் சாத்தியாபாவ நிரூபித வியாபகத்துவம் வந்திருக்கு. நம்ம வியாபகத்துவம்னா என்ன சொன்னோம்? தததிகரண விருத்தி அத்தியந்தாபாவ அப்பிரதியோகித்துவம், இதைத்தானே சொன்னோம். இப்போ தத்பதத்தினால சாத்தியாபாவத்தை எடுத்துட்டோம், தததிகரணம் ஜலத்தை எடுத்துட்டோம், தததிகரண விருத்தி அத்தியந்தாபாவா அப்படிங்கிறதுனால வன்யபாவத்தை எடுத்துட்டோம். தாதுஷ அபாவஸ்ய பிரதியோகி வன்னி அப்பிரதியோகி எது சொன்னோம்? கந்தாபாவா அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கோம். நம்ம இதை பிரசித்தமான ஸ்தலத்தை பார்க்கலாம். பர்வதோ வன்னிமான் தூமாத் அப்படிங்கிற இடத்துலயும் கூட இதை நம்ம பார்க்கலாம். அங்க சாத்தியம் வன்னி சாத்தியாபாவா வன்யபாவா, அதைத்தான் தத்பதத்தினால எடுத்துக்க போறோம். தத்பதத்தினால வன்யபாவா, வன்யபாவஸ்ய வியாபகா தூமாபாவா. எப்படி? வன்யபாவாதிகரணம் ஒண்ணு ஏதாவது ஒரு அதிகரணத்தை எடுத்துப்போம். ஹ்ரதஹா தத்விருத்தி அபாவா அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக தூமகா இருக்காது. அப்போ தூமகா இருக்காதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? தூமாபாவா அங்க இருக்கும்னு அர்த்தம். அப்போ வன்யபாவாதிகரணமான ஹ்ரதத்துல இருக்கக்கூடிய அத்தியந்தாபாவா நம்ம எந்த அத்தியந்தாபாவா சொல்லலாம்? கடோ நாஸ்தி பட்டோ நாஸ்தி இப்படிதான் சொல்லலாம். தூமாபாவோ நாஸ்தின்னு சொல்ல முடியாது. ஏன்னா தூமாபாவா தத்திர வர்த்ததே அவசியம். அப்ப என்ன ஆச்சு? தத்பதத்தினால வன்யபாவா தததிகரணம் ஹ்ரதஹ தத்விருத்தி அத்தியந்தாபாவா இत्यनेन घटो नास्ति इत्यत्यन्ताभावः तादृश अभावस्य प्रतियोगी घटः अप्रतियोगी धूमाभावः. அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டால் வன்யபாவ வியாபகः भवति धूमाभावः. வன்யபாவ நிரூபித வியாபகத்துவம் தூமாபாவே. இங்க நாம இந்த விஷயத்தையும் கவனிச்சுக்கணும். அன்வய வியாப்திய சொல்லும் பொழுது எந்த இரண்டுத்துல, அதாவது தூம பர்வதத்துல தூம வன்னியில பார்க்கும் பொழுது தூமஹா வியாபியா வன்னிஹி வியாபகா. ஆனா அந்த ரெண்டு அபாவங்களை வச்சு பார்க்கும் பொழுது வன்யபாவா வியாபியா தூமாபாவா வியாபகா இப்படின்னு ஆயிடும். இப்போ பிரசித்த ஸ்தலத்துல நம்ம வியாபகத்துவம் கதம் அப்படிங்கறத பார்த்தோம். சரி, இப்போ நாம எடுத்துட்ட விஷயம் என்னதுன்னு கேட்டா வத்திரேக வியாப்தி சாத்தியாபாவ வியாபகீபூத அபாவ பிரதியோகித்துவம். இதுதான் வத்திரேக வியாப்தி. இதுல சாத்தியாபாவா அப்படின்னா என்னது பார்த்துட்டோம். சாத்தியாபாவ வியாபகீபூத அபாவா எதுன்னு பார்த்துட்டோம். அதை எப்படி பார்த்தோம்? வியாபக லட்சணத்தை கொண்டு வந்து சாத்தியாபாவ நிரூபித வியாபகத்துவம், அதாவது இதர பேதாபாவ நிரூபித வியாபகத்துவம் கந்தாபாவே அஸ்தி அப்படிங்கிறத சொல்லி முடிச்சிருக்கோம். அதாவது வத்திரேக வியாப்தியில சாத்தியாபாவ வியாபகீபூத அபாவா கஹா அப்படிங்கிறத சொல்லி முடிச்சிருக்கோம்.
அப்ப எங்க கொண்டு முடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னு கேட்டா வியாபகி பூதா அபாவா கந்தாபாவா அது வரையில் வந்திருக்கும். ஏதாதுஷ அபாவசிய பிரதியோகி கஹா அப்படின்னு கேட்டால் பிரகிருத ஹேது கந்தா. இதுதான் பரம்பரையா நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டா வெதிரேக வியாப்தியை கொண்டு வந்து கந்தத்துல வச்சிருக்கோம், ஹேத்துவில வச்சிருக்கோம். எப்படி? சாத்தியாபாவ வியாபகீபூத அபாவா கந்தாபாவா தாதுஷ அபாவஸ்ய பிரதியோகி கந்தா. தரிஹி சாத்தியாபாவ வியாபகீபூத அபாவ பிரதியோகித்துவம் இதுதானே நம்ம வெதிரேக வியாப்தின்னு சொன்னோம். இப்ப இந்த வெதிரேக வியாப்தியானது எங்க இருக்கு? ஹேதுவாகிய கந்தத்துல இருக்கு. எப்படி நம்ம முன்னாடி பர்வதோ வன்னிமான் தூமாத் அப்படின்னு சொல்லும் பொழுது வன்யபாவாதிகரண நிரூபித அவிர்த்தித்துவம் அப்படிங்கிற வியாப்தியானது தூமத்துல இருக்கு, அந்த தூமகா பர்வதத்துல இருக்குன்னு சொன்னோமோ அத போல இங்கேயும் வன்யபாவ வியாபகீபூத அபாவ பிரதியோகித்துவம் என்கின்றதான வியாப்தியை, அதுவும் எப்பேற்பட்ட கிம் நிரூபிதா வியாப்தி அப்படின்னு கேட்டால் சாத்திய நிரூபிதா வியாப்தி, அந்த சாத்தியாபாவ வியாபகீபூத அபாவ பிரதியோகித்துவ ரூபா விதிரேக வியாப்தி ஹேதௌ கந்தே அஸ்தி. தாதுஷ கந்தா குத்ர அஸ்தி அப்படின்னு கேட்டால் பக்ஷே அஸ்தி. இதுதான் பராமருஷா. இப்படின்னு நம்ம வெதிரேக வியாப்தியை இங்க சொல்ல முடியும். அன்வய வியாப்தியை சொல்ல முடியலன்னாலும் நம்மளால இங்க வெதிரேக வியாப்திய சொல்ல முடியும். இப்ப ஏற்பட்ட கந்தத்தை கொண்டது பக்ஷா பிரகிருதத்துல. சரி, இப்போ நாம என்ன பண்ணினோம் அப்படின்னு கேட்டால் எத்திர இதர பேதாபாவ எத்திர கந்தாபாவா தத்திர இதர பேதாபாவா அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டோம். அதுக்கு நமக்கு திருஷ்டாந்தம் கிடைக்குமானா நிறைய கிடைக்கும். ஏன்னா ஜலம் உலகத்துல பிருத்திவியை தவிர்த்து மீது எந்தெந்த பதார்த்தங்கள்லாம் இருக்கோ அத்தனையும் நமக்கு திருஷ்டாந்தம் கிடைக்கும், வெதிரேக திருஷ்டாந்தம் கிடைக்கும். எப்படி நமக்கு பர்வதோ வன்னிமான் தூமாத் அப்படிங்கிற இடத்துல அன்வய திருஷ்டாந்தம் கிடைச்சதோ மகானசம் சத்வரஹா அப்படின்னு, அத போல இப்போ என்ன கிடைக்கும்? எங்கெங்கெல்லாம் கந்தா இல்லையோ அங்கெங்கெல்லாம் இதர பேதா பாவ இதர பேதா நாஸ்தி இதர பேதா பாவா அஸ்தி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அதுக்கு நிறைய திருஷ்டாந்தங்கள் வெதிரேக திருஷ்டாந்தங்கள் கிடைக்கும். இதுதான் வெதிரேக வியாப்தி. யத் இதரேபியஹ ந பித்யதே ந தத் கந்தவத் யதா ஜலம். அதாவது இந்த இடத்துல நாம இந்த கிரந்தத்திலே நமக்கு சொல்லி கொடுக்கிற அன்வய வியாப்தியை சொல்ல முடியாதுன்னு எங்கே கடைசியில பார்த்தெல்லாம் தெரியும். அத்த யத் கந்தவத் தத் இதர பின்னம் இது அன்வய திருஷ்டாந்தா நாஸ்தி. அதாவது எங்கே கந்தமானது இருக்கிறதோ அங்கே இதர பேதா பிருத்திவி இதர பேதா அஸ்தி இப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா பக்ஷம் பிருத்திவி பக்ஷம் ஆயிடுத்து, அதை தவிர்த்து வேற எங்கேயுமே கந்தா இல்லை. அதனால நம்மளால அன்வய திருஷ்டாந்தம் சொல்ல முடியாது. ஏன்னா பிருத்திவி மாத்திரஸ்ய பக்ஷத்வாத். அதனால நம்ம இங்க எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டா யத் இதரேபியஹ ந பித்யதே ந தத் கந்தவத் யதா ஜலம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா யத் ஜலம் இதரேபியஹ ந பித்யதே அப்படின்னு அர்த்தம் இதர பேதா பாவவத் ந தத் கந்தவத் கந்தாபாவவான் கந்தாபாவவத் ஜலம் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல கிரந்தக்காரர் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டா நமக்கு இந்த பஞ்சாவயவ வாக்கியத்தை இதுலயே காமிச்சு கொடுக்கிறார். ந சேயம் ததா அப்படின்னு நம்ம இங்கே கவனிக்கலாம். பிருத்திவி இதரேபியா பித்யதே அப்படிங்கிறது பிரதிஜ்ஞா வாக்கியம். அதாவது பிருத்திவி பக்ஷா பர்வதோ வன்னிமான் இதுதான் நம்ம பிரதிஜ்ஞான்னு சொல்லுவோம். இங்கே என்ன இருக்கு? பிருத்திவி பக்ஷா இதர பேத பிருத்திவி இதர பேதவதி அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கந்தவத்வாத் அப்படின்னு ஒரு வாக்கியம் சொன்னார். அது ஹேத்து சொல்லக்கூடியதான வாக்கியம். அதுக்கு அடுத்தது யத் இதரேபியோ ந பித்யதே ந தத் கந்தவத் யதா ஜலம் அப்படிங்கிறது இந்த வியாப்தியை சொல்லக்கூடியதான உதாரண வாக்கியம், வியாப்தியை சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம்
ந சேயம் ததா அப்படிங்கிறது இயம் பிருத்திவி ந ததா அப்படின்னு என்ன அர்த்தம்? இதர பேதாபாவ வியாபக கந்தாபாவவதி ந கிந்து ததபாவாத்மக கந்தவதி இத்யர்த்தா. அதாவது இந்த பிருத்திவியானது இதர பேதாபாவ வியாபகீபூதமான கந்தாபாவத்தை கொண்டிருப்பது அல்ல, அதற்கு மாறாக தத் பிரதியோகியான கந்தத்தை கொண்டிருப்பது. நச்ச இயம் ததா ஜலவத் நாஸ்தி அப்படின்னு அர்த்தம். நச்சேயம் ததா தஸ்மாத் ந ததா அப்படின்னு நிகமன வாக்கியம். இந்த தச்சப்தத்தினால கந்தத்தை எடுத்துக்கிற, அதாவது தஸ்மாத் கந்தவத்வாத் ந ததா ஜலவத் நாஸ்தி அப்படின்னு அர்த்தம். கந்தஸ்ய சத்வாத் கந்தவத்வாத் இதர பேதாபாவவதி ந, அதாவது இதர பேத அபாவவதி பிருத்திவி இல்ல, அதற்கு மாறாக இதர பேதவதி அப்படிங்கிறது இங்க நிகமன வாக்கியம். இப்படி இந்த கிரந்தத்துல கேவல வெதிரேகியும் சொல்லி கொடுத்துட்டு அதை பஞ்சாவய வாக்கியத்தை அப்ளை பண்ணி நமக்கு இந்த கிரந்தக்காரர் காமிச்சிருக்கார். நம்ம படிக்கிறதுக்கு சௌகரியமாக என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா, இன்னும் அன்வய வெதிரேகி ஹேதுவை பார்க்கல. முதல்ல எடுத்த உடனே கேவலான்வையை பார்த்திருக்கோம். இப்போ கேவல வெதிரேகி அப்படிங்கிறதான ஹேத்துவை பார்த்திருக்கோம். வரக்கூடிய பதிவுகள்ல அன்வய வெதிரேகி ஹேது அப்படி அதையும் பார்க்கலாம்.